Hi viewers, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் கேட்டிங்கன்னா Realme தரப்புல இருந்து பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு போனை கொண்டு வந்திருக்காங்க. அந்த போன் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம Oppo தரப்புல இருந்து Oppoவோட Find X9 Pro பத்தி மிகப்பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. அது என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம iQ தரப்புல இருந்து Z10 Turbo சீரிஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. அது என்ன பிரைஸ் லான்ச் பண்ணிருக்காங்க, அந்த போன் எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங் டெக் இன்ஃபர்மேஷனை தொடர்ந்து பார்க்க இந்த வீடியோ உங்களோட Facebook, Twitter, Instagram ஷேர் பண்ணி விட்டு நம்ம டாக் பண்ணி விட்டு தொடர்ந்து பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வரப்போற சம்மர் சேல் மட்டும் இல்லாம எல்லாத்தோட சேல்ஸோட ஆஃபர்ஸ்லாம் நம்ம உடனுக்குடனே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். Flipkart, Amazon, Myntra, Mijio, Ajio, Miso, Ajio போன்ற எல்லாத்தோட பிளாட்ஃபார்மோட ஆஃபர் லிங்க்ஸ் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அங்க நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டாதான் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே ஆஃபரை மிஸ் பண்ணாம கரெக்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதனால அங்க ஃபாலோ பண்ணி வச்சுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டெக் இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, Realme தரப்புல இருந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு போன் வந்திருக்கு. அந்த போன் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா Realme C75 என்ற போன் வரப்போகுது. Realme C சீரிஸ்ல ஒரு அப்கிரேடா கொண்டு வந்திருக்காங்க. இந்த போன் பாத்தீங்கன்னா Realme C75 அப்படி என்ன கொடுக்குறான்னு கேட்டீங்கன்னா 6.72 இன்ச் கொண்ட IPS ஸ்கிரீன் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் வரப்போகுது. இதுல வந்து ஐ கம்ஃபர்ட்ன்ற மோடு ஒன்று இருக்க போது அப்படின்னு தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து MediaTek Dimensity-யோட 6300 சிப்செட் வருது. Android 15 வரப்போகுது. Realme 6.0 வரப்போகுது. அது மட்டும் இல்லாம ஸ்லிம் போனா வரப்போது. அது மட்டும் இல்லாம இந்த போன்ல பாத்தீங்கன்னா ரெண்டு வேரியன்ட் வரப்போது. 4GB RAM 6GB RAM ரெண்டு வேரியன்ட் வரப்போது. ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் ஒரே வேரியன்ட் 128GB வேரியன்ட் வரப்போது. இதுல பாத்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இதுல Realme தரப்புல என்ன கிளைம் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நீங்க 10 மினிட்ஸ் சார்ஜ் போட்டா உங்களுக்கு வந்து 4 ஹவர்ஸ் வந்து பிளேபேக் டைம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து IP64 ரேட்டிங் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம இந்த போன் வந்து 3 கலர்ல வருது. மிட் நைட் லில்லி, அதுக்கப்புறம் லில்லி ஒயிட், அதுக்கப்புறம் பர்பிள் பிளாசம்ன்ற 3 கலர்ல வரப்போகுது. இந்த போனோட பிரைஸ் என்னன்றது தெரிஞ்சுங்க. இந்த போன் வந்து 4GB RAM 128GB வேரியன்ட் 12999 ரூபாய்க்கும், 6GB RAM 128GB வேரியன்ட் 13999 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இந்த போன் எப்ப லான்ச் ஆக போகுதுன்றத Realme தரப்புல இருந்து இன்னும் லீக் பண்ணல. ஆனா ஸ்பெக் வைஸ் மட்டும் லீக் ஆயிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுங்க. எப்ப லான்ச்ன்றது சொல்ல. ஆனா எனக்கு தெரிஞ்சு மே மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல லான்ச் பண்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, iQ தரப்புல இருந்து Z10 Turbo and Z10 Turbo Pro ரெண்டு போனை லான்ச் பண்ணிருக்காங்க. ரெண்டு போனும் பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ரெண்டு போனும் வச்சிருந்தாலும் எந்த போன் நீங்க யூஸ் பண்றீங்கிறது யாராலுமே சிமிலரா சொல்ல முடியாது. ஏன்னா ரெண்டு போன்லயும் எந்தவித மாற்றமும் கிடையாது. ஒரே கலர் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஒரே ஒரு ஸ்பெக் வைஸ் தான் மாற்றம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ப்ராசஸர் ஒண்ணுல பாத்தீங்கன்னா iQ Z10 Turboல பாத்தீங்கன்னா MediaTek Dimensity 8400 சிப்செட்டும், iQ Z10 Turbo Pro பாத்தீங்கன்னா மெயினான மாற்றமா என்ன கொடுத்திருக்காங்க கேட்டீங்கன்னா, இதுல பாத்தீங்கன்னா Snapdragon 8s Gen 4 இருக்கு. ஆனா Z10 Turboல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி வந்து 7620 mAh பேட்டரி கிடைக்கும். ஆனா Z10 Turboல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி வந்து 7000 தான் கிடைக்கும். ஆனா இதுல 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. Turbo Proல Turboல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இதோட பிரைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, பேஸ் பிரைஸ் சொல்லிடுறேன். iQ Z10 Turbo Pro பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுக்கிறது முன்னாடி Turbo தெரிஞ்சுக்கலாம். iQ Z10 Turbo பொறுத்த வரைக்கும் பேஸ் பிரைஸா இந்திய மதிப்புல 21100 ரூபாயும், ஹையர் வேரியன்டான 16GB 512GB வேரியன்ட் 28100 ரூபாய்க்கும் கொண்டு வந்திருக்காங்க. அண்டர் 20,000ல கொண்டு வந்திருக்காங்க. அதுவே பாத்தீங்கன்னா iQ Z10 Turbo Pro பாத்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் 23400 ரூபாயும், ஹையர் வேரியன்டான 16GB 512GB RAM கொண்ட வேரியன்ட் 16GB RAM 512GB ஸ்டோரேஜ் கொண்ட வேரியன்ட் 30500 ரூபாய்க்கும் கொண்டு வந்திருக்காங்க சைனாவுல. இது வந்து இந்திய மதிப்புல இதே மதிப்புக்கு வருவான்றதை நான் பொறுத்து தான். இப்ப சைனால இருந்து யாரும் இந்தியாவுக்கு வர மாதிரி இருந்தா இந்த போன் வந்து அந்த மதிப்புல கொண்டு வந்தா வேற லெவல் பிரைஸா இருக்கும்ன்றது என்னோட கருத்து. அண்டர் 30K ஒரு Turbo Pro போன 8s Gen 4 சிப்செட்டோட 16GB RAM 512GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 31000 ரூபாய்க்கு கீழே கொண்டு வந்தாங்கன்னா வேற லெவலா மாசம் இருக்கும். அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, Oppo தரப்புல இருந்து ஒரு புதுசா வரப்போற ஃபிளாக்ஷிப் சீரிஸ் பத்தி இப்ப அப்டேட் வர ஆரம்பிச்சு. அதாவது Oppo Find X9 Pro. இந்த Oppo Find X9 Pro பொறுத்த வரைக்கும் Oppo Find X8 சீரிஸ்ல இருந்த மாதிரி கேமரா செட்டப் இருக்காது. கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ண போறாங்கன்ற மாதிரி இப்ப டீடைல் கிடைச்சிருக்கு. அந்த கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணக்குள்ள என்ன வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து அதுல வந்து Oppo Find X8ல உள்ள 50 மெகா பிக்சல் கேமராவை 4 கேமரா வர போறதுல 3 கேமரா தான் வரப்போகுது Oppo Find X9 சீரிஸ்ல. அது என்ன கேட்டீங்கன்னா 3 கேமரா
கேமராலையும் ஒரு 2 50 மெகா பிக்சல் கேமரா வரப்போது, ஒரு 200 மெகா பிக்சல் கேமரா வரப்போது. அதாவது சாம்சங் யூஸ் பண்ற சாம்சங் இருந்து வாங்கி அந்த கேமரா யூஸ் பண்ண வராங்க. அதாவது சமீபத்தில் விவோல கொண்டு வந்த அதே கேமராவை தான் விவோ X100ல என்ன இருந்துச்சு, X200 சீரிஸ்ல என்ன இருந்துச்சோ அதே கேமரா சாம்சங் கேமராவை கொண்டு வர போறாங்க. அதாவது இந்த கேமரா கொண்டு வர போறாங்கன்ற மாதிரி இப்போதைக்கு டீட்டெயில் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சாம்சங் HP9 சென்சார் கொண்டு வந்தாங்க. இது வந்து டெலிஃபோட்டோ லென்ஸா இருக்க போது, அது மட்டும் இல்லாமல் ஜூம்லாம் பயங்கரமா இருக்க போது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுங்க. இது வந்து மீடியாடெக்கோட போக போறாங்க. விவோ X9 Pro மீடியாடெக்கோட டிமென்சிட்டியோட 9500 சிப்செட்டோட வர போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுங்க. இந்த X9 சீரிஸ்ல என்ன வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா, Oppo Find X9 வரப்போகுது, X9 Plus வரப்போகுது, X9 Pro வரப்போகுது, X9 Ultra என்ற 4 விதமான போன் வரப்போகுதுன்றது தெரிஞ்சுங்க. எல்லாத்துலயும் இந்த 200 மெகா பிக்சல் கேமரா இருக்க போகுதுன்ற மாதிரி இப்ப டீட்டெயில் கிடைச்சிருக்கு. நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, ரியல்மி தரப்புல இருந்து ஒரு புதுசா ஒரு போன் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன கேட்டீங்கன்னா, புதிய போன்ல ஒரு கலர் வேரியன்ட் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன கேட்டீங்கன்னா, ரியல்மி நார்சோ 80 ப்ரோல நிட்ரோ ஆரஞ்சு என்ற ஒரு கலர் கொண்டு வந்திருக்காங்க. இந்த நிட்ரோ ஆரஞ்சு என்ற கலர் என்னன்னு கேட்டீங்கன்னா, போன் பிளாக்கா இருக்கும், சைட்ல ஃபுல்லாவே அந்த ஆரஞ்சு கலர்ல அப்படியே ஆரஞ்சு கலர் பளிச்சுன்னு தெரியும், லைட் எரியற மாதிரி இருக்கும். இது வந்து ரியல்மி நார்சோ 80 ப்ரோல என்ன ஸ்பெக் கொடுத்துருந்தாங்க அதே தான் இதோட ஸ்பெக் வைஸ் வந்து நம்ம சேனல்ல நம்ம வெப்சைட்ல அப்டேட் பண்ணிருக்கேன். இந்த ஒர்க்கு பாருங்க, அந்த வெப்சைட்ல போய் நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுங்க. ஆனால் பிரைஸை பொறுத்த வரைக்கும் ரியல்மி நார்சோ 80 ப்ரோ நிட்ரோ ஆரஞ்சு சீரிஸை பொறுத்த வரைக்கும் அமேசான்ல லான்ச் பண்ணிருக்காங்க. மற்றதெல்லாம் வந்து பிளிப்கார்ட்ல லான்ச் பண்ணாங்க. இது வந்து அமேசானுக்காக லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த அமேசானுக்காக இந்த வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மே 1ஆம் தேதி நாளைக்கு இந்த போன் லான்ச் ஆக போகுது. 12 மணிக்கு லான்ச் போகுது. அது மட்டும் இல்லாம இதோட பிரைஸ் 17,999 இருந்து ஸ்டார்டிங் வேரியன்ட் வருது. இதுல பாத்தீங்கன்னா பெருசா என்ன சொல்றாங்க, மீடியாடெக் டிமென்சிட்டி 7400 சிப்செட் கொடுத்துருக்காங்க. கேமிங்க்கு ஒரு நல்ல போன் ஒரு 120K பாத்தீங்கன்னா இது ஒரு ஆப்ஷன் இருக்குன்றது தெரிஞ்சுங்க. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, சோனி தரப்புல இருந்து ஒரு மிட்ரேஞ்ச் போன் ஒன்று வரப்போகுது. அந்த மிட்ரேஞ்ச் போன்ல என்ன வரப்போகுதுன்னு அந்த மிட்ரேஞ்ச் போன் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்றது தெரிஞ்சுங்கன்னா, சோனி தரப்புல இருந்து எக்ஸ்பீரியா சீரிஸ்ல மிட்ரேஞ்ச் போனான 10 Mark 7 சோனி எக்ஸ்பீரியா 10-7 பொறுத்த வரைக்கும் கொண்டு வரப்பாங்க. இதோட ரிலீஸ் டேட் எப்போ இருக்க போகுதுன்றது தெரிஞ்சுக்க. அது இல்லாமல் இந்த மிட்ரேஞ்ச் போனை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுக்குறாங்க, 6.1 inch Full HD+ OLED கொடுக்குறாங்க, 21:9 ரேஷியோ கொடுக்குறாங்க. அது இல்லாமல் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வருது. இது பாத்தீங்கன்னா மீடியாடெக்கோட போவாங்கன்னு பார்த்தோம். ஆனா மீடியாடெக்கோட போகலாம். ஆனா இவங்க Snapdragon 6 Gen 4 போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து 8 GB RAM வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா வரப்போகுது. இதுல வந்து என்ன செய்யறாங்கன்னு சோனி கேட்டீங்கன்னா, ஒரு டெடிகேட்டட் கேமரா ஷட்டர் பட்டன் கொடுக்க போறாங்க அப்படின்றது இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம 5000 mAh பேட்டரி கொடுக்க போறாங்க. இந்த போன் வந்து சமீபத்தில் வந்து லீக்கின் படி எப்போ வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா, அக்டோபர் மாசம் 10ஆம் தேதி லான்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இப்போதைக்கு தகவல் கிடைச்சிருக்கு. மேற்கொண்டு தகவல் வரும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்திருக்க டீட்டெயில் இதுதான் இன்னைக்கான டெக் இன்ஃபர்மேஷன். இந்த டெக் இன்ஃபர்மேஷனை பற்றி உங்களோட கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான டெக் இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க. அது மூலம் உடனுக்குடனே லேட்டஸ்டான டெக் அப்டேட் தெரிஞ்சுக்கிட்டீங்க. AK-World ஃபாலோ பண்ணிச்சிங்க. என்ன பர்சனலாக கான்டாக்ட் பண்ணி நம்ம ட்விட்டர் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, டிஎம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரீப்ளை வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸ் சொல்ற ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் எல்லா ப்ராடக்ட்டோட ஆஃபர் ரியல் டைம் ஆஃபரையும் நம்ம வாட்ஸ்அப் சேனல் ஷேர் பண்ணிக்கிறோம். வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிச்சிங்க. அப்புறம் நீங்க ஆஃபரை மிஸ் பண்ணாம நீங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.